வெள்ளிக்கிழமை நைட்டு திருச்சியிலேருந்து கிளம்பி சனிக்கிழமை காலையில் கேரளாவுக்கு போயாச்சுங்க. கேரளாவுக்கு போனதுக்கு ஒரு 3 ரீசன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அக்கா பொண்ணோட நாட்டிய அரங்கேற்றம் ஃபங்க்ஷனுக்கு, 2வது என்னோட பொண்ணுக்கு சொர்ண பிரசாதம் கொடுத்துட்டு அடுத்த நாளே வந்து ஏதாவது ஒரு கோவிலில் சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படிங்கிற இந்த 3 பிளானிங்கில் தான் நம்ம வந்தது. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பொங்கல் செலப்ரேஷன் நமக்கு கிடையாது, பொங்கல் லீவை தான் நம்ம செலப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து நம்ம ட்ரெயினில் கிளம்பி காலையில் போயாச்சுங்க. சனிக்கிழமை ஃபஸ்ட்டு பிளானிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட அரங்கேற்ற ஃபங்க்ஷன். காலிலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் ஃபங்க்ஷன் போயாச்சு. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30லேருந்து எர்ணாகுளம் தன்வந்திரி கோவிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மண்டபத்தில் இந்த சொன்ன பிரசாதம் கொடுப்பாங்களாங்க. பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்க இந்த சொன்ன பிரசாதம் குழந்தை பிறந்து 3 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பித்தோன்னா எவ்ரி மந்த்து மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த சொன்ன பிரசாதம் காலைல 8:30லேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் வந்து ஊற்றுவாங்க. போனோடனே குழந்தைய வந்து அவங்க பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஒரு தடுப்பூசி அட்டை மாதிரி ஒரு அட்டையில் வந்து எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு வெயிட்டு ஹைட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு அடுத்து ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. குழந்தைக்கு எதுவும் வேறு உடம்புல பிரச்சனை இருக்கா என்னங்கிற செக் பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட வயசுக்கேற்ப உடல் சூழ்நிலைக்கேற்ப எத்தனை ட்ராப்ஸ்னு எழுதி கொடுக்குறாங்க. அடுத்து சங்கில் ஸ்பூனில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்து முடித்தோடனே அங்கேயே வந்து இந்த காலண்டர் அட்டையும் கொடுத்துட்றாங்க, நம்ம கைவசம் ஒரு அட்டையும் கொடுத்துட்றாங்க. எப்பப்போ நம்ம ஊற்றுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட ஹைட்டு வெயிட்டு அதே மாதிரி டேட்டோட இந்த காலண்டரும் கொடுத்துட்றாங்கங்க. அதுக்கப்புறம் அங்கனே விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 1/2 hour 1 hour விளையாட விட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். தன்வந்திரி அருளால் வந்து குழந்தைங்களுக்கு பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்காங்க இந்த சொர்ண பிரசாதம். சொர்ணங்கிற அதில் பேர் இருக்குது பார்த்திங்களா, அந்தளவுக்கு மகத்துவமானது தாங்க இந்த பிரசாதம். குழந்தைங்களுக்கு ஒரு அருமருந்து, இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. பொதுவாக சளி பிடிக்காது, ஞாபக சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நேரில் போய் இதை பார்த்து இதனோட பயனை அறிஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி இந்த மருந்து கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு டப்பாவில் வந்து ஒரு பவுடரும் ஒரு மருந்து கலந்த தண்ணியும் கொடுப்பாங்க. இந்த பவுடரை வந்து அந்த தண்ணியில் ஃபுல்லாக கலந்து வச்சுட்டு தினமும் பிள்ளைங்களுக்கு வந்து இத்தனை ml அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு வரலாம். ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸு. இங்கே போனதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது, எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை என் குழந்தைக்கு முடிஞ்சால் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் தன்வந்திரி அருளால்.